எலிக்கு பூனை விரோதி, பூனைக்கு நாய் விரோதி. எலிக்கு பூனை எதிரி, பூனைக்கு நாய் எதிரி. நாய்க்கு நாய்க்கு யாரு பகை? எலிக்கு பூனை பகை, பூனைக்கு நாய் பகை. நாய்க்கு நாய் தான் பகை. ஒரு நாய் இன்னொரு நாய் ஒற்றுமையா வந்து பார்த்தது உண்டா? ஏத்து விட்டு நாய் குலைச்சிட்டு எத்தனை வருஷம் இருந்தாலும் குலைக்கும். ஒரே விட்டு 2 நாய் இருந்தாலும் ஒற்றுமையா இருக்காது. நாய்க்கு நாய் தான் பகை. அதே மாதிரி மனுஷனுக்கு மனுஷன் தான் பகை. மனுஷனுக்கு வேற யாரும் பகையே கிடையாது. ஒரு மனுஷனுக்கு வேற யாராவது பகை, எனக்கு பகை யாரான்னு கேட்டா அந்த காட்டுல ஒரு சீங்க இருக்கு, அதான் எனக்கு ரொம்ப நாளா என்ன எதிர்த்துக்கிட்டே இருக்கு சொல்ல முடியாது. அந்த 3வது வீட்டுல ஒரு மாடு நிக்குது, அதான் என்ன எதிர்த்துக்கிட்டே இருக்கு, அதான் இல்ல. ஒரு மனுஷனுக்கு பகை இன்னொரு தான். நம்ம தான் மனுஷன் தான் உலகத்திலேயே பகையை வளர்க்கக்கூடிய மிகப்பெரிய விலங்கா இருக்கான். ஒரு ஷூல பயங்கரமான விலங்குகள்லாம் இருக்குன்னு அதை பூட்டி பூட்டி வச்சு பார்வைக்கு போனாங்க. இங்க ஒரு பயங்கரமான ஆப்பிரிக்கா சிங்கம் இருக்கிறது, அது ஆப்பிரிக்கா யானை இருக்குது, அது குத்துனா தலையை கிழிச்சிடும் அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்து போறாங்க. எட்டி எட்டி பார்த்து பூட்டி வச்சிருக்காங்க. அப்புறம் உலகத்திலே பயங்கரமான கொடிய சிங்கம்னா அதை பார்த்தான். இப்படியே போயிட்டு கிடைக்கிற இடத்துல இப்போது நீங்கள் பார்க்க போறதுதான் உலகத்திலே மிகப்பெரிய கொடூரமான மிருகம் அப்படின்னா. அந்த மிருகத்தை பார்த்ததே இல்லையேன்னு அந்த ரூம்ல எல்லாரும் போனாங்க. போய் பார்க்கறதுக்கு போனா அவங்க பெரிய கண்ணாடி இருக்கு. போனா முகம் தெரியுது. என்னடா கண்ணாடி வச்சு நம்மள காட்டுறாங்க, அதையெல்லாம் விட மோசமான மிருகம் நம்ம தான்டா. மனிதனுக்குள்ளே இருக்கிற மிருகம் இருக்கு பாருங்க, இதையெல்லாம் மீறிய மிருக குணம் உள்ள இருக்கிறது. அதனால கண்ணாடியை வச்சு உலகின் மிக கொடுமையான விலங்கு என்று எழுதி வச்சுட்டான். மனிதன் தான் மனிதனுக்கு எதிராக இருக்கு.